திராவிட கட்சிகள் மேல இவ்வளவு வெறுப்பு வரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? பொதுவா இப்ப நியூ ஓட்டர்ஸ்க்குலாம் நிறையவே வெறுப்பு இருக்கு திராவிட கட்சிகள் மேல. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? அரசியல நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் நான் நேத்துமே சொன்னேன். அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. யார் எப்போ யார் வந்து தூக்கிடுவாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃப் ஆச்சு, மக்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் வந்து நியூட்ரலா வந்து புத்திசாலியா ஓட் பண்ணுங்க, புத்திசாலியா ஓட் பண்ணுங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். மக்கள் நல்லா புத்திசாலியா போடுங்க அப்படின்னு. நானும் எதிர்பார்க்கல. ஒண்ணு திமுக வரும்னு நினைச்சேன், இல்லாட்டி விஜய் அண்ணா வருவாங்கன்னு நினைச்சேன். இது ரெண்டுக்குள்ளதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதர் டூ எனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க விஜய் சார் வருவாங்க அப்படின்னு. நான் என்னோட கணிப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பரப்புரை பார்த்தேன். அந்த ஃபாலோவிங் இருக்காங்க பாருங்க, அந்த ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு பாருங்க, அதை நான் நம்பினேன். அதை நான் ஷுவரா இருந்தேன். இது கண்டிப்பா ஓட்ட கன்வெர்ட் ஆகும் அண்ட் ஏதோ ஒன்று செட் பண்ணுவாங்க. அவங்க க்ளோசஸ்ட் வருவாங்கன்னு நினைச்சேன் தம்பி. டிஎம்கே அண்ட் விஜய் அண்ணா பேக் டு பேக் சம்வேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிஎம்கே தோக்கும் நான் எதிர்பார்க்கல. விஜய் நான் வந்து வருவாங்கன்னு இது ஏதோ ஒரு இதுல கரெக்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அதே மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ரெண்டு மேலயும் எனக்கு ரொம்ப ஹோப் இருக்கல. அஇஅதிமுக மேலயும் என்டிக்கு மேலயும் எனக்கு அவ்வளவா ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர். அதே மாதிரி அது ஆகல. அண்ணா வந்து இதை பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ணாவோட இது பண்ணிடுச்சு. நான் சந்தோஷப்பட்டேன். தமிழ்நாடுக்கு தான் நல்லதானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இது எதிர்பார்த்தீங்களா மேம்? கொளத்தூர்ல ஸ்டாலின் சார் தோத்தது எதிர்பார்த்தீங்களா மேம் நீங்க? இல்ல அது நான் அதை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன்னா ஸ்டாலின் சார் வந்து எனக்கு தெரிஞ்சபடி அவரு அவங்களும் நல்ல பொறுமைசாலி, நல்ல ஒரு அதாவது ஒரு எதிரியை கூட வீட்டுல கூப்பிட்டு வச்சு அதை ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரி பொறுமையா ஏதோ ஒரு கோவப்பட்டு வச்சு அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப ஸ்டாலின் சார் மேல எனக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்துச்சு. குளத்தூர்ல கண்டிப்பா அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் என்னவும் தெரியல, அங்கேயும் டிராப் ஆயிடுச்சு அண்ட் இந்த பக்கம் அப்படி தூக்கிடுச்சு. எனக்கு இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி இருந்தாங்க. விஜய் அண்ணா வந்தாலும் ஓகே, ஸ்டாலின் சார் வந்தாலும் ஓகேன்ற ஆப்ல இருந்த போது ஓகே விஜய் அண்ணான்றது என்னோட ஒரு அண்ணன், ஸ்டாலின் சார்னா அது அப்படி அதுல விஜய் அண்ணா வந்தது வந்து கண்டிப்பா நம்ம வந்து பாவம் அவரோட ஒரு உழைப்ப நம்ம வந்து பாராட்டணும் இல்லையா. வந்திருக்காரு, பெரிய ரிஸ்கோ. இப்ப களத்துல ரொம்ப ரிஸ்க் இருக்குல்ல அவருக்கு. எல்லாரும் இப்போ நிறைய இருக்கும், அவருக்கு நிறைய பண்ணுவாங்க, நிறைய அவருக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன், ரொம்ப பதுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பேலன்ஸ் தப்பக்கூடாது பாவம். இப்ப தானும் பேலன்ஸ் தப்பக்கூடாது, அவங்க தப்புனாங்கன்னா ஜனங்களும் பாவம் பேலன்ஸ் தப்புவாங்க. சோ ரொம்ப பத்திரமா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனா பண்ணிடுவாங்க. அரசியல்ன்றது வந்து அது வந்து இருப்பாங்க தம்பி, இப்போ கூட எல்லாரும் இருப்பாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. சப்போஸ் விஜய் அண்ணாவுக்கு இது புதுசா இருந்தா கூட இருப்பாங்க, கூட எல்லாரும் இருப்பாங்க. அவங்க அப்படியே இது ஒன்னும் ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் மாதிரி எப்படி பண்ணனே தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணா போய் அங்க திணற மாட்டாங்க. there will be people to guide. இன்னொரு few days few months அது வந்து அண்ணாக்கு வந்து சூப்பர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இது கிளிக் எல்லாம் வெறும் கிளிக் ஆகுதா இல்லையான்ற மட்டும்தான் இந்த உலகத்துல. ஒரு விஷயம் சக்சஸ் தான், சக்சஸ் இல்லையா. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சூப்பரா போயிடும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அப்படியே கை விட்டுடுவாங்க. அவ்வளவுதான் அது விஷயம்.